Hello viewers, இன்னி நம்ம பார்க்க போறது One Piece episode 209. ஓபன் பண்ணா போன பாட்டுல கேம்னு சொல்லி லூஃபிய நல்லா தோக்கா லாக் பண்ணிட்டாங்களா. அவ்வளவுதான் நம்ம நமியும் உசோப்பும் செம காண்டாயி லூஃபியோட மூஞ்ச போட்டு நசுகுன்னு நசுக்கி தள்ளுவாங்க. எப்ப பார்த்தாலும் நம்ம லூஃபியால இவங்க ரெண்டு பேத்துக்கும் தொல்லை மட்டும்தான். ஏன்னா மத்த பயல்கள்லாம் நல்லா சண்டை போடுவானுங்க. இவங்க ரெண்டு பேரும் தானே டீம்ல வீக்கு. இப்படி நம்மளால பஞ்சாயத்து எழுத்து வச்சுட்டு வந்தானா அப்ப இவங்களுக்கும் சேர்த்தி தானே. அட கவலைப்படாதீங்கப்பா, கண்டிப்பா ஜெயிச்சிடலாங்கிற மாதிரி சொல்லுவானா. அந்த டைம் ஒருத்தன் ஒரு பேப்பர் தூக்கி போட்டுட்டு உங்களோட பிளான்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி எழுதி எங்க ஆளுகிட்ட கொடுங்கம்மா. அண்ட் அது மட்டும் இல்லாம மெம்பர்ஸ் எல்லாம் 2 டைமுக்கு மேல பார்ட்டிசிபேட் பண்ண கூடாதாமா. இப்ப நம்மளுக்கு அவங்களுக்கு என்ன வேணும்னு சூஸ் பண்ணிட்டாங்கன்னா அத ஸ்டோன்ல மென்ஷன் பண்ணிடுவாங்களாமா. அப்படி என்னென்ன காம்படிஷன் எல்லாம் நடத்த போறானுங்கன்னு பார்த்தா ரேஸ், பால் கேம், டீம் காம்படிஷன். அதுல பார்த்தா ரேஸ் வந்து எல்லாத்துக்குமே பொதுவான காம்படிஷன் ஆமா. எந்த மெம்பர் வேணாலும் வந்து கலந்துக்கலாம். பால் கேம்ல 3 மெம்பர் மட்டும்தான். டீம் காம்படிஷன்ல 5 பேரு. லூஃபி இதெல்லாம் கேட்டுட்டு நான் இந்த 3த்துலயுமே ஜெயிச்சு காட்டுவேன்பா. ஆனா ரூல்ஸ் அதுக்கு அலோவ் பண்ணாதே. ஏன்னா ஒரு மெம்பர் 2 டைம் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அப்படின்னா லூஃபியால 2 கேம் தான் விளையாட முடியும். இங்க இவங்க 2 பேரும் தலைய தொங்க போட்டுட்டு போவாங்க. நம்ம மட்டும் தோத்தோம்னா குத்தடிமையா அவங்க கப்பலுக்கு போகணுமே. மெயினா கேப்டன் உசோப்பான என்னைய தானே சூஸ் பண்ணுவாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு போவான். நமி இல்ல என்னைய தான் முதல்ல சூஸ் பண்ணுவாங்க பா. ஏன்னா இவ தான் கியூட்டா இருக்காளாமா. அப்படியே கட் பண்ண அனௌன்ஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார் ஹேட் டீம்ல மெம்பர்ஸ் யாருன்னா நம்மளுக்கு எல்லாருமே. ஏன்னா அதுல யார் வேணாலும் கலந்துக்கலாமே. சோ என்டையர் ஸ்டார் ஹேட் குரூவுமே கலந்துக்கிறாங்க. இது வந்து டோனட் ரேஸ். எப்படியாச்சும் உசோப்பு தப்பிச்சிடலான்னு எனக்கு வயிறு வலிக்குது, லூஸ் மோஷன், வாந்தி பீதின்னு எல்லாமே வரும் போல. பேசாம நான் கிளம்பட்டுமான்னு கேப்பான். மூடிட்டு நில்றா, கொரோனாவே வந்தாலும் கோஆபரேட் பண்ணணும், விட்டுட்டு ஓடக்கூடாதும்பா. 2வது ரவுண்டு கிராகி ரிங். அதுல கலந்துக்க போறது 3 பேரு. ஜோரோ, சஞ்சி, சாப்பரு. 2 பேரும் மாத்தி மாத்தி இடிச்சுக்குவானுங்க. ஆமா, என்னைக்கு இவனுங்க சேர்ந்து இருக்கானுங்க. அடுத்தது ரவுண்ட் 3 ரோலர் கோஸ்டர் ரவுண்டு. இதுல இவங்க 4 பேரும் மங்கி டி லூஃபி, நம்ம நிக்கோ ரோபின், நமி உசோப்பு. ஆக்சுவலா இதுல 5 பேரு கலந்துக்கலாம். ஒருத்தர் கம்மியா இருக்காங்களேன்னு சொல்லுவா. அதெல்லாம் லூஃபிக்கு பஞ்சாயத்தே இல்ல. இருக்கிற வரைக்கும் போதும், எல்லாத்தையுமே தட்டி தெறிக்க விடலாமா. இந்த ஃபாக்ஸிங்கிறவன் பார்த்துட்டு மிரண்டுருவான். என்னன்னா நம்மள டீம்ல கேப்டன், ஸ்வாட்ஸ்மேன், நேவிகேட்டர், ஸ்னைப்பர், குக்கு, டாக்டர், ஆர்கியாலஜிஸ்ட்னு எல்லாருமே பக்காவா இருக்காங்க. அதனால யார ஃபர்ஸ்ட் ஆட்டிய போடலான்னு அப்படியே ஊத்து பார்த்து ஃபர்ஸ்ட் லூஃபியை சூஸ் பண்ணி வச்சிருப்பான். அப்புறம் நாங்க அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கருணையே இல்லாத இந்த டேவி பேக் கேம் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. தோத்தவன் தான், ஜெயிச்சவன் தான். ஃபர்ஸ்ட் ரவுண்டு டோனட் ரேஸ். சோ அத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இங்க நம்மளுக்கு என்ன பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எப்படியும் அவனுடைய டீம்ல இருக்க ஆளுகளுக்கு டெவில் ஃப்ரூட்டோட பவர் இருக்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அதனால இவங்க என்ன பிளான் பண்ணுவாங்க, 2 டீமா ஸ்பிளிட் ஆயிக்கலாம்னு பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மொத்த டீமுமே இருக்காங்க. சோ டீம் 4-3 பிரிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ என்னன்னா இந்த டோனட் ரேஸுக்காண்டியே ஸ்பெஷலா போட் எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்களாமா. அட வேற ஒண்ணும் இல்ல, 2 துடுப்பு கொடுப்பாங்க, கூட 3 எம்டி பேரல்ஸ். இத தவிர இந்த கேம்ல வேற ஏதாச்சும் மெட்டீரியலை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க டிஸ்குவாலிஃபைடு. இந்த மாதிரி டைம்ல தான் கப்பலை ரெடி பண்றவங்க அவங்க திறமைய காட்டியே ஆகணும். வாங்க, யார் யாருக்கெல்லாம் வேணுமோ வந்து எடுத்துக்கங்க. இது எல்லாமே ஃப்ரீம்பா. எவ்வளவு பெரிய தாராள மனசு. இப்ப என்னன்னா 3 பேரலை யூஸ் பண்ணி இவங்க 4 பேர்த்துக்குமே ஒரு போட் ஒன்னு ரெடி பண்ணிடலாம். மிச்சம் இருக்க டீம் அவங்க திறமைய காட்டி ஆகணும். சரி ரைட், வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்ன உடனே ஆளுக்கு அந்த பேரல்ஸ் எடுத்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. லூஃபி பேரல்ஸ கண்டமேனிக்கு உடச்சு வச்சிருப்பானா. ஏன்டா ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க லூசாடா நீ கேட்டா, நான் சூப்பரா ஒரு போட் ஒன்னு செய்ய போறேமா. சோ இப்படியே மத்தவங்களும் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்களா. இந்த டைம்ல தான் இந்த ரேஸை எப்படி பண்ணணும்னு சொல்லுவானுங்க. அட வேற ஒண்ணும் இல்ல, இந்த லாங் ரிங் லாங் லேண்ட ஒரு டைம் சுத்திட்டு வந்தா போதும். இத கேட்கும் போது ஈஸியா தான் இருக்கும். ஆனா அவங்க சுத்தி வரக்கு முன்னாடி அவங்க போட்டுக்கு ஏதாச்சும் ஆகி முங்குனாங்கன்னா அந்த டீமை இமீடியட்டா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, யாரு வேணாலும் எந்த வெப்பன் வேணாலும் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கலாம், சாவடிச்சுக்கலாம். உதாரணத்துக்கு கன்ஸ், கெனான்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ்னு எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாமாமா. இது சரியில்லை, அது சரியில்லை, டீச்சர் அவன் அப்படி பண்ணா, டீச்சர் அவன் இப்படி பண்ணான்னு தேவையில்லாம யாராச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அந்த பைரட்ஸுக்கே அது அவமானம். அட போங்கன்னு சொல்லி அங்க உசோப்பு மங்கன்னு வேலையை பார்ப்பான். அப்படியே சில மணி நேரம் ஆகுது. அவ்வளவுதான், எல்லாருமே கப்பலை ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இனி ரேஸ ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அப்போ அந்த அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கவங்க கிட்ட ஒரு பேப்பர் ஒன்னு கொடுத்துட்டு போவாங்களா. நான் பாப்புலாரிட்டியை வச்சு டீம்ஸ் எல்லாத்தையுமே அனௌன்ஸ் பண்றேன், நல்லா கேட்டுக்கங்கன்னு. டாப் ஸ்பாட்ல இருக்குது டீம் ஃபாக்ஸி, போர்ச்சி, சானாமா. இவங்க தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க. அவங்க கண்டிப்பா நாங்க தான் ஜெயிப்போங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அவ கூட ஒரு ஃபிஷ்மேனும் இருப்பான். அவன் பேரு ஸ்வாட் ஃபிஷ். ஃபிஷ்மேன் எல்லாருமே எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு அர்லாங்க பார்க்கும் போதே நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். இதுல தனியா சொல்லவா வேணும். கூடவே இவங்க கூட ஒரு ஷார்க்கும் ஒன்னு போகுது. சோ இவங்க 3 பேரும் ஒரு டீம். நமி அதை பார்த்துட்டு காண்டாயிருவா. பின்ன ஃபிஷ் எல்லாம் யூஸ் பண்றாங்கல்ல, இது தப்பும்பா. ரூல்ஸ் படி ஃபிஷ் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ண கூடாதுன்னு யாருமே சொல்லலையே. அதனால பண்ணுவோன்னு தெனாவட்டா சொல்லுவா. அதுக்கப்புறம் அடுத்த டீம், அதுதான் ஸ்டார் ஹேட் டீம். நம்ம நேவிகேட்டர் நமி, ஸ்னைப்பர் உசோப்பு, ஆர்கியாலஜிஸ்ட் ரோபின். இவங்க 3 பேரும் ஒரு டீம். இப்படி எல்லாம் வந்து நின்னுட்டு இருக்கும் போதே அங்க அந்த ஃபாக்ஸியோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் தோத்துட்டாங்கன்னா யாரை செலக்ட் பண்ணலாம்னு சொல்லி பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது
தான் லூஃபி மத்தவங்களும் வருவாங்க. இங்க நம்பி அந்த போட்டுல மீச்சு பார்த்துட்டு ஏண்டா நிஜமாவே இது மூழ்கிறாது இல்ல நம்பி போலாமான்னு உசோப் கிட்ட கேப்பா. அவன் எனக்கு என்ன கப்பலா ரெடி பண்ண தெரியும், ஏதோ என்னால முடிஞ்சதை பண்ணிருக்கேன்பா. அந்த டீம் சஞ்சியை பார்க்கணுமே, சிம்பிளா ஒன்னு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க சாப்பரும் சோறாவும் அதுக்கு மேல வித்தியாசமா கண்டுபிடிச்சு வச்சிருப்பானுங்க. இந்த போட்டை ரெடி பண்ணது நம்ம லூஃபி, அதனாலேயே சஞ்சி கழுவி ஊத்துவான். பின்ன சும்மா பழைய போட்டு அடுக்கி வச்சுட்டு இத போட்டுன்னு சொன்னா எப்படா நம்புறதுன்னு கேட்பான். போதும் இப்படியே போய் ஜெயிச்சலான்னு சிரிப்பான். இங்க இவங்க கப்பல் எப்படின்னா, நம்ம சாப்பர் நடந்துகிட்டே இருந்தானா அந்த போர்ஸுக்கு கப்பல் மூவ் ஆகும். ஆனா அந்த தீவை சுத்தி வர வரைக்கும் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது கஷ்டம் தானே. உனக்கு ஓகேவான்னு கேட்டா ஒன்னும் பஞ்சாயத்துல நான் பார்த்து பண்ணிக்கிறேன்பா. நம்பி நம்ம ஆளுக போட்டெல்லாம் பார்த்துட்டு தலையிலேயே அடிச்சுக்குவா. கண்டிப்பா இவனுக்கு ரேஸ்ல தொகை தான் போறானுங்க, நம்ம தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும் இல்லன்னா காலிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அப்பதான் அந்த வில்லைங்க டீமை காட்டுவாங்க. இவங்க தான் தேர்ட் மோஸ்ட் பாப்புலர் டீம். ஆமா, செகண்ட் நம்ம நமியோடது. ஆட்களையும் போட்டையும் பாத்தீங்களா எப்படி இருக்குதுன்னு பெர்ஃபெக்ட்டா ரசிச்சு ரெடி பண்ணிருக்காங்க. எல்லாருமே பொண்ணுங்க. அடுத்து ஒரு டீம், இவங்க தான் 4th பிளேஸ்ல இருக்காங்க, கிராப் கிரேன். அடுத்து 5th 6thல ஸ்வாட் ஃபிஷ் கிங் இருக்காங்க. 7வது இடத்துல இன்னொரு போட்டு. நம்ம ஆளுல தவிர எல்லாரும் போட்ட பிரம்மாண்டமா செஞ்சிருக்காங்க. 8வது இடத்துல இருக்கிறது டக்கோட ஸ்பெஷலான ஆளு. இங்க நம்ம ஆளுங்க 2 பேரும் கத்திட்டு கிடப்பானுங்க. அடே எங்க போட்ட பத்தி சொல்லு, எதுவுமே சொல்லலையே நீ கேப்பானுங்களா. இதெல்லாம் ஒரு போட்டு, இதுல இத பத்தி பேச வேற செய்யணுமா சார்? ரைட். அந்த லிஸ்ட பார்த்து செமையா ஷாக் ஆயிருவான். என்னன்னா 3rd பிளேஸ்ல இருக்காங்களாமா. 3rdனா டாப்ல இருந்து 3rd இல்ல, லாஸ்ட்ல இருந்து 3rd. இத சொல்லி விழுந்து சிரிப்பான். டோரோக்கு ஒண்ணு இந்த அசிங்கமா தெரியல, ஏன்னா அவனுக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே இப்படித்தான் கேவலப்படுத்துவாங்கன்னு. சரி நீங்க இந்த ரேஸ்க்கு ரெடியா அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசுவானா. இங்க லூஃபி பார்த்துட்டு என்ன நம்மள பத்தி எதுவுமே சொல்லலாமா. சஞ்சி ஒண்ணே உனக்கு புரியல, நம்ம தாண்டா கடைசியில இருந்து 2வது, இதுல தனியா வேற உனக்கு சொல்லணுமான்னு கேட்பான். அப்ப இன்னும் கேவலமான போட்டெல்லாம் இருக்கான்னு கேட்டா கடைசியா ஜெயண்ட் போட்டுன்னு ஒண்ணு இருக்கு, அதுங்க தான் இவங்க மதர் கோஸ்டர். ஆமா, சரி ஏதோ சப்ப பீஸுங்க வரும்னு பார்த்தா பெரிய சைஸ்ல ஒரு 3 பேரல் அப்படியே மிதந்து வந்து நிக்கும். இந்த ஹைட்ல இருந்தா எப்படி அவங்களால துடுப்பு போட முடியும்னு ஜோரோக்கு ஒரு டவுட். மேபி நீளமா வச்சிருப்பானுங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே அவனுங்க வந்து சீன் போடுவானுங்க. பரவாயில்லையே உங்களுக்குன்னு மூளையும் இருக்கே, நல்லாவே யோசிக்கிறீங்கன்னு நக்கல் பண்ணுவானுங்களா. லூஃபிக்கு செம காண்டாவும். சரி இந்த மாதிரி ஒரு பேரல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தா ரூல்ஸை பிரேக் பண்ற மாதிரி தானே. அப்படி கேட்டா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாமானுங்க. என்னன்னா 3 பேரல்ஸை யூஸ் பண்ண சொன்னாங்க, இவனுங்க பெரிய பேரல்ஸா 3 யூஸ் பண்ணானுங்க, அவ்வளவுதானே. அது எப்படி ரூல்ஸை பிரேக் பண்றதா கணக்காகும். நாங்கெல்லாம் கரெக்டா தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு கேஷுவலா சொல்லுவானுங்க. பார்த்தா அண்டா சைஸுக்கு பெருசா இருக்கும். அந்த ஸ்டார்ட் கேட்ட விட்டே வெளியே வருமா என்னன்னு தெரியல. ஆனா பில்டப் இப்ப பேசிட்டு இருக்கானே அந்த ஆங்கர், அவன் அந்த சவுத் ப்ளூ சூப்பர் ஸ்பேரா மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு எல்லாத்துக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பானாமா. சோ யாரும் ரூல்ஸை பத்தி கவலையே பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், அவன் பாட்டுக்கு பறந்துருவான். உடனே எல்லாம் ஆரவாரமா கத்திட்டு இருப்பாங்க. எல்லாம் அந்த ஃபாக்ஸி பைரட்டுக்கு தான் சப்போர்ட், ஏன்னா அங்க இருக்கிறது எல்லாமே அவனுக்கு ஆளாச்சே. நம்பி நம்ம எப்படியாச்சும் வின் பண்ணியே ஆகணும் பாலா. உடனே ரோபின் ஆப்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே மூழ்கடிச்சிட்டா அதுல எந்த ஒரு பஞ்சாயத்து இல்லையான்னு கேப்பா. அதை கேட்டுட்டு இருந்த ஆப்பனன்ட் டீம் ஆளு நல்லா ஃபனியா தான் பேசுறீங்க, அந்த 3 நிமிஷத்துல நாங்க உன்னை மூழ்கடிச்சு ஒன்னு சவால் விடுவாங்க. அப்புறம் என்ன எல்லாம் மாத்தி நான் ரெடி நீ ரெடிம்பாங்க. அந்த ஃபாக்ஸி வில்ல பையன் அவங்க ஆளுக எல்லாத்தையும் அனுப்பி விட்டுருப்பானே தவிர அவன் அந்த கேம்ல இருக்க மாட்டான். அவனுக்கு கான்பிடென்ட் என்னன்னா அவங்க ஆளுகளை யாராலையுமே ஜெயிக்க முடியாதுன்னு. இப்ப என்னன்னா இந்த ஐலாண்ட சுத்தி வரது ஒண்ணு அவ்வளவு ஈஸி இல்லையே, எங்கேயாச்சும் வழி மாறி போறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஆளுக்கு ஒரு இட்டர்னல் போஸா கொடுத்துருவாங்க. எல்லாம் சக்குன்னு கேட்ச் பண்ணுவாங்க. லூஃபியா நம்ம பிடிச்சிருவோன்னு பிடிக்க போவான், ஆனா அதை சஞ்சி பிடிச்சிருவான். உச்சக்கட்ட அவமானம். நமக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியல, எதுக்கு ஐலாண்டை விட்டு இவங்க தனியா போறாங்க. அந்த ஐலாண்டோட ஓரத்தை அப்படியே ஃபாலோ பண்ணி போனாலே போயிடலாம்ல. சோ நம்ம இந்த ஷார்ட் அவுட் எடுத்துடலாங்கிற மாதிரி சொல்லுவா. அது என்ன அவ்வளவு ஈஸியா? பின்னாடி எல்லாம் ஜெயிச்சாண்டிக்கா பயங்கரமா வந்து நின்னுட்டு இருக்கானுங்க. உசோப்புக்கு ஏதோ ஒண்ணு பயங்கரமா நடக்க போகுதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. சரி பாப்போங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அங்க ஆங்கர் அனௌன்ஸ் பண்ணுவான், எல்லாம் ரெடியா இருங்க, கேம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு. உசோப் என்ன சொல்லுவான், நம்ம கடற்கரை ஓரமா போக வேண்டாம், தள்ளி போயலாம், என்னை நம்பும்பா. ஏன் அப்படி சொல்றான்னு தெரியல. சரி எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ரேக்டா டாப்னு சுட்டு கோன்னு சொல்லுவான். எல்லாம் வேகமா துடுப்ப போட்டு பிச்சுட்டு போவாங்க. நம்மளுக்கு இதே மாதிரி போனா கண்டிப்பா ஜெயிச்சலான்னு வேகமா ஓட்டிட்டு போவாங்க. அந்த டைம் ஒரு 3 பெரிய பேரல வச்சுட்டு வந்தானுங்கல்ல, அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, அந்த பேரல ஓபன் பண்ணி விடுவானுங்க. உள்ள இருந்து இன்னும் சின்ன பேரல்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமா வெளியில வரும். எதுக்காக இவனுங்க பேரல் எல்லாம் வெளியில தள்ளி விடுறானுங்க ஒன்னும் புரியலையேன்னு எல்லாத்துக்குமே குழப்பம். உசோப்புக்கு தெரிஞ்சு போச்சு அது என்ன பஞ்சாயத்துன்னு. ஆனா அந்த நபி லூஸ் என்ன பண்ணுவா, என்ன அதுன்னு தட்டுவாளா. ஐயோ வேண்டாம் நபின்னு உசோப்பு கத்திட்டு இருக்கும் போதே அது படால்னு வெடிக்கும். அவ்வளவுதான் அப்படியே ஃபிளையிங்ல போவாங்க. இதுதான் பேரல் மைன்ஸ். ஆமா, யாராச்சும் தெரியாம அதுல போய் லைட்டா இடிச்சாலும் ஆள் காலி. அப்படின்னா இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போறது கொஞ்சம் கஷ்டம் தானே. அப்படியே ஃபிளையிங்ல போன நம்மளுக்கு அப்படியே தெரிச்சு வந்து விழுவாங்க. அந்த கேப்லங்கும் போது இந்த வில்லனோட டீம் ஆளுகள் சும்மா பிச்சுக்கிட்டு போவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட தான் ஷார்க் இருக்கு. இதுல வேற நக்கலு முங்காம சீக்கிரமா வந்து சேருங்கப்பான்னு. இங்க சாப்பர் என்ன பண்ணுவான், அந்த பேரல் பக்கத்துல வரக்கூடாதுன்னு ஊதிட்டு இருப்பான். ஏன்னா தொட்டாதான் அது வெடிச்சிருமே. லூஃபிக்கு காண்டாயிரும். நான்லாம் வெடிச்சு பறக்கிறதுக்கு ரெடியா இல்ல, சீக்கிரமா இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு கம்னு கைய சுத்துவானா. எல்லாம் வேணாண்டா லூசு மாதிரி நீ ஏதாச்சும் பண்ணினா கண்டிப்பா வெடிச்சிருவாங்க. அப்ப என்னதான் பண்றது, ஏதாச்சும் பண்ணாதானே எஸ்கேப் ஆக முடியும். சோரோ என்ன சொல்லுவான், அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த துடுப்பை வாங்குவான். என்ன பண்ண போறான்னு அப்படியே லுக்கு விடுவாங்க. நம்மால அப்படியே அதை கையில வச்சு பயங்கர வேகமா சுத்துவானா. அது என்ன காத்துக்கு அந்த பேரல்ஸ் எல்லாம் எவனை அனுப்பி விட்டானுங்களோ அவனுக்கு சைடே ரிட்டர்ன் ஆயிரும். அவனுங்க இதை எதிர்பார்க்கவே இல்ல. ஐயோ சிக்கிட்டமேனு சொல்லிட்டு இருக்கும் போதே பட்டு போய் அடிச்சு பயங்கரமா வெடிச்சு திரிக்கும். உடனே செஞ்சு நமி ரோபினா போட்டை கெட்டியா புடிச்சுக்க சொல்லுவான். ஏன்னா மொத்த பேரல்ஸுமே அட் அ டைம்ல வெடிச்சதுன்னா ஒரு பெரிய அலை ஒண்ணு உருவாகும்ல. அப்படி ஒரு பயங்கரமான அலை பிச்சுக்கிட்டு வர்ற அதை
அதோட அந்த அலையில நம்ம லூஃபி அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வருவான். என்ன அவன் ரெடி பண்ண கப்பல் தான் சரியில்லை, சஞ்சி எல்லாம் கஷ்டப்பட்டு அமைக்க பிடிச்சி சமாளிச்சுட்டு இருப்பான். பாவம் சாப்பர் இந்த மாதிரி அலையில எல்லாம் டிராவல் பண்ணது இல்ல, அதனால பார்த்து ரொம்ப மிரண்டு போயிருப்பான். சோ இப்படி எல்லாம் ஜாலியா டிராவல் பண்ணி வந்துட்டு இருப்பாங்க. அதே நேரம் அந்த வில்லப்பல்லுல இருக்கானுங்கல்ல, நல்ல வேலை அவனுக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் இல்ல போல, அலையில மாட்டி சிக்கி சின்ன பின்னம் ஆயிடுவானுங்க. அதுக்காண்டி எல்லாரும் இல்ல, ஒரு சில லூசு பயலுக மட்டும். சோ இப்படி நம்ம ஆளுங்க எல்லாம் வெறித்தனமா பிச்சுட்டு வருவாங்களா, இத முன்னாடி போயிட்டு இருந்தவங்க பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிருவாங்க. அதான் அந்த ஷார்க் வச்சிருக்காங்களே அவங்க தான். அதுவும் அவ்வளவு பெரிய அலையை உருவாக்கி அதுல டிராவல் பண்ணி வரத பார்த்த உடனே மிரண்டுருவாங்க. இப்படியே வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க ஈஸியாவே இவங்களை ஓவர்டேக் பண்ணிடுவாங்க. அதனாலேயே எவ்வளவு வேகமா போக முடியுமோ அவ்வளவு வேகமா போவாங்க. ஆனா எவ்வளவு வேகமா போனாலும் நம்மளுக்கு அந்த அலையில வந்துட்டு இருக்க வேகத்தை பிடிக்க முடியல. இன்னும் கொஞ்ச நேரம் வந்தா போதும் நெருங்கிடுவாங்க. அந்த வில்ல கூட்டமும் விடுறதா இல்ல, அப்படியே வேகமா ஓடிட்டே போவாங்களா. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அந்த அலை அப்படியே டவுன் ஆயிரும். அவ்வளவு நேரம் வேகமா வந்தவங்க அப்படியே ஸ்லோ ஆயிருவாங்க. இப்பதான் சாப்பருக்கே கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நல்ல வேலை சாகாம ஒரு வழியா உயிரோட இருக்கேன்னு புலம்பி தள்ளிட்டு இருப்பான். இங்க இந்த லூஃபி பைய விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருப்பான். இவனுக்கு சீரியஸ்னஸே கிடையாது. சஞ்சய் வண்ட வண்டியா திட்டுவான், என்ன தாண்டா கப்பல் ரெடி பண்ணிருக்க, ஒன்னுத்துக்குமே லைக் இல்லன்னு. நம்ம பயலுக்கு இந்த அலையில டிராவல் பண்ணி வந்தது ரொம்ப பிடிச்சு போச்சு. இன்னொரு அலை வந்தா நல்லா இருக்குமேப்பா, ஆனா அடுத்து இந்த மாதிரி ஒரு அலை வந்தா இவங்க கப்பல் தாங்கணுமே. சஞ்சய் பிடிச்ச பச்சை பச்சையா திட்டுவான். அடுத்த டைம் இந்த மாதிரி ஒண்ணு வந்துச்சுன்னா நம்ம செத்துருவான்டா சாம்பார் முக்கான்னு. சரி இவங்க எப்படியோ தப்பிச்சிட்டாங்க, மத்தவங்களுக்கு எதுவும் ஆகலைன்னு செக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த வில்லனை கூட்டம் வந்து நல்லா விசாரிப்பாங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களே, உங்களுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லையேன்னு. என்ன இவனுங்க ரொம்ப ரொம்ப நல்லவனுங்களா இருக்கானுங்க, நம்பவே முடியலையேன்னு முழிப்பாங்களா. அப்ப அதுல ஒரு கூட்டம், நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க, இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட சாப்பாடை தூக்கி கொடுப்பானுங்க. நம்ம லூஃபிய பத்தி தனியா சொல்லணுமா என்ன, சோறுனா தான் நாக்க தொங்க போட்டுருவானே. இங்க சஞ்சிக்குமே பயங்கரமான உபசரிப்பு. எதுக்கு வந்தோம் என்ன வேலைங்கிறதையே மறந்து போய் இப்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். பேசாம உங்க கப்பலே நான் வந்து சேர்ந்தலாமாங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை. இப்படி ஒவ்வொருத்தரையா கரெக்ட் பண்ணிட்டு இருப்பானுங்க. சாப்பருக்கு கேண்டி எல்லாம் கொடுத்து ஏமாத்துவானுங்க. ஜோரோக்கு சரக்கெல்லாம் ஊத்தி கொடுப்பானுங்க. இவங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம இது ஒரு கேம்ங்கிறதையே மறந்து ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மேல இருந்து பார்த்த ஆங்கர் இந்த மாதிரி ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் எல்லாருமே டைவர்ட் ஆயிட்டாங்க, அவங்க எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா திசை திருப்பிட்டாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பானா. அத கூட அவங்க கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா நமி பார்த்துட்டு செம்மையா காண்டாயிருவா. அட சண்டால பயலுகளா, என்ன பண்ண சொன்னா என்ன வேலைடா பார்த்துட்டு இருக்கீங்கன்னு உடனே தொண்டை வெளியே ஆத்துவா. ஏய் எரும மாடுகளா, ஒழுங்கா ரேஸுக்கு போங்கடான்னு. இப்ப இவங்க மட்டும் டைவர்ட் ஆகாம இருக்காங்கல்ல, அதனால முன்னாடி போயிட்டு இருக்க அந்த ஃபிஷ்மேன் என்ன பண்ணுவான், நம்மாலைய கப்பல அப்படியே அடிச்சு திருறிய விட்டுருவான். அந்த மூதேவி தான் ஃபிஷ்மேன் ஆச்சே, பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பானுங்க. சோ இப்படி நமியோட கப்பல் டேமேஜ் ஆனதை சஞ்சய் நோட் பண்ணிடுவான். இனி விடுவானா, லூஃபிய உடனே இழுத்து போட்டுட்டு வேகமா போவான். இவங்க வந்துட்டாங்கன்னா ஜோரோ இருப்பானா, அவன் கேப்டனை ஃபாலோ பண்ணுவான். சோ அவனும் சாப்பர் எடுத்துக்கிட்டு வேகமா போவான். ஆக்சுவலா இவங்களோட மொத்த கப்பலும் டேமேஜ் ஆகல, ஒரு பாட்டு மட்டும் உடஞ்சதுனால பேலன்ஸ் பண்ண முடியாம அப்படி இப்படின்னு தடுமாறிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த டைம்லயுமே உசோப் என்ன பண்ணுவான், அவனோட உண்டிகோலை வச்சு அட்டாக் பண்ணுவான். ஆனா அந்த ஃபிஷ்மேன் அந்த கேஷலா தட்டி விட்டுருவான். கூட இருக்கிறது யாரு, ரோபினாச்சே, விடுவாளா. உடனே அந்த ஃபிஷ்மேனை இவங்களை இழுத்துட்டு போதே ஷார்க்கு, அது மேல தூக்கி ஒரே அடி, அவ்வளவுதான் அப்படியே ஸ்லோ ஆயிருவாங்க. உடனே நம்பி உசோப் கிட்ட நீதியே கப்பல் எடுத்துட்டு போம்பா, அட சண்டாளி ஏன் உசுர வாங்கிட்டு இருக்கேன்னு கத்திட்டு இருப்பானா. இப்ப ஃபர்ஸ்ட் போயிட்டு இருந்த வில்லங்களோட போட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு. சோ கதறிட்டு இருப்பாங்க. இனி இவங்க தான் பெடல் பண்ணி போகணும். ஃபர்ஸ்ட் போயிட்டு இருந்தவங்களோட டீம் பேரு கியூட்டி வேகன், நம்மளுக்கு டீம் பேரு பேரல் டைகர், அதுக்கு அடுத்து போறது கிராப் கிரேன். இத கேட்ட அந்த ஃபாக்ஸ் என்ன பண்ணுவான், அவன் கூட இருக்கானே அந்த குரங்கு, அவன் பேரு ஹேம்பர்க், அவன் கிட்ட அதை செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சுங்கிற மாதிரி சொல்லுவான். ஏதோ வில்லத்தனமா பிளான் பண்ணி வச்சிருக்கானுங்க, இங்க சஞ்சய் எப்படியாச்சும் நமிய ரோபினியை காப்பாத்தி ஆகணும்னு வேகமா பெடல் பண்ணிட்டு போவான். ஆனா அந்த அளவுக்கு வேகமா போக முடியல. அப்ப பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்த நம்ம லூஃபி முன்னாடி கடந்த ஒரு உடஞ்ச கட்டையை பார்த்துட்டு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குமா, கட் பண்ணா அடுத்த செகண்ட் அவங்க போட்டு சும்மா மின்னல் வேகத்துல பிச்சுக்கிட்டு போகுது. அட பாவி, முன்னாடியே இதை பண்ணிருக்க வேண்டியதாண்டா லூசு பையலன்னு வேகமா போவாங்க. அப்படியே கட் பண்ணா இங்க சாப்பர் மிதிக்க அவங்க ராஃப்ட் அப்படியே மெதுவா போகும். ஜோரோ டைரக்ஷனை பாத்துக்குவான். இப்ப என்னன்னா இவங்க வேகமா போன மாதிரியே இல்ல, பேசாம நம்ம துடுப்பை யூஸ் பண்ணிருக்கணுங்கிற மாதிரி ஜோரோ சொல்லுவான். ஆனா அதை வச்சுதானே இதை மொத்தமா ரெடி பண்ணிருக்காங்க. அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது வேகமா அந்த வில்லங்களோட கப்பல் வருமா. உடனே இவங்க இருந்த ஒரு பேர்ல வச்சு ஒரே அடி நேரா அவங்க போட்ல போய் சொருகிக்கும். ஆனாலும் அவனுக்கு ஒண்ணு ஆகல, ஏன்னா முன்னாடி பாட்ட செம ஷார்ப்பா வச்சிருக்கானுங்க. உடனே ஜோரோ என்ன பண்ணிடுவான், இவனை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாதுன்னு நேரா அவனுங்க போட்லயே போய் நின்னுக்குவானா. அவனுங்க சாரிப்பா, இதுதான் எங்க ஸ்டைல், எல்லாத்தையுமே காலி பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருப்போமா, அப்படின்னா இப்ப என்னோட ஸ்டைல பாக்குறியான்னு புல் நீடில்ஸ் சொல்லிட்டு புது அட்டாக் அவனை பண்ணுவான். அவ்வளவுதான் இங்க வந்த போட்டு கண்ணா பின்னான்னு கந்தலாயிரும். அந்த டைம் திடீர்னு சாப்பர் ஜோரோ ஜோரோன்னு கத்துவான். என்ன ஆச்சுன்னு பார்த்தா அவனுக்கு அடங்கல. அவங்க கப்பல் கண்ணா பின்னான்னு பீசஸ் ஆனாலும் முன்னாடி இருந்துச்சே ஷார்ப்பா, அது நார்மல் இரும்பு இல்ல, அது ஒரு ராக்கெட் லான்ச்சர். அதை வச்சு நம்ம ஜோரோவோட ராஃப்ட ஒரே அடி, அவ்வளவுதான் சல்லி சல்லியா தெரிச்சிரும். இவங்க யூஸ் பண்ண அந்த பேரல் கடல்ல முங்கிட்டாலே அவங்க ரேஸ விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு அர்த்தம். சாப்பர் தான் டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டுருக்கானே, கடல்ல முங்கி சாவ போவான். நல்ல வேலை ஜோரோ காப்பாத்திடுவான். தேங்க்ஸ்ரா ஜோரோ தேங்க்ஸ்னு சொல்லி தேம்பி அழுவான். இங்க இவங்களால துடுப்பு போட முடியல, ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. அதனால என்ன பண்ணலான்னு பயங்கரமா யோசிக்கும் போது தான் நமக்கு ஒரு ஐடியா வரும். அதான் நம்ம உசோப் கிட்ட டைல்ஸ் எல்லாம் இருக்கு, அதை யூஸ் பண்ணடா வெண்ண மாவனேம்பா, அது ஆமாலன்னு சொல்லிட்டு பர்த்டேல யூஸ் பண்ணுவான். அப்படியே அவங்க ராஃப்ட் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகும். ஆனா அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இல்ல. ஏன் என்னாச்சுன்னு கேட்டா இவங்க நவரோல இருந்து எஸ்கேப் ஆகி வந்தாங்கல்ல, அந்த டைமுங்கும் போதே அந்த டைல்ல இருந்த முக்காவாசி விண்டை யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால இவ்வளவுதான் வேகமா போக முடியும், பொத்திட்டு நில்லும்பா. அவன் உடனே அப்ப ஜெட்டைல யூஸ் பண்ணும்பா, அதெல்லாம் கஷ்டம்னு
சொல்லிட்டு இருந்தா ரோபின் அப்ப இம்பாக்ட் டயல யூஸ் பண்ணும்பா. உடனே திருன்னு முழிச்சிட்டு இம்பாக்ட் டயலா சாரிமா நான் அதை கோயிங் மேரியிலேயே விட்டுட்டு வந்துட்டேன்பா. ரோபின் ஒரு மாதிரி குறுன்னு லுக் விடுவாளா. என்ன என் மேல சந்தேகமா? நான் என்ன வச்சுக்கிட்டே வேணும்னா இல்லன்னு சொல்றேன். ஏதோ நீ பாக்குறத பார்த்தா நான் அப்படித்தான் பண்ற மாதிரி இருக்குது. அதனால எவ்வளவு பஞ்சாயத்தாவும் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா புலம்பி தள்ளுவான். அவ கேஷுவலா நான் எதுவுமே சொல்லலையே நீ ஏன் வளர்றேன்பா. உடனே நம்ம இதுதான் பிரச்சனையா? சரி பரவாயில்ல நம்ம மட்டும் தோத்தோம்னா அவங்க ஃபர்ஸ்ட் என்னையத்தான் எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு போராடினாலும் அது வேஸ்ட். நான் கியூட்டா இருக்கிறது தப்பா? என்ன பண்றது எல்லாமே காலத்தின் கட்டாயம்னு சொல்லி பயங்கரமா டயலாக் எல்லாம் அடிப்பாளா. உடனே உசோப்பு அதெல்லாம் சரி மூடிட்டு பெடல் பண்ணு கொஞ்சம் கேப் விட்டா போதும் ஓவரா பில்டப் பண்ணுவாளேம்மா. அவ்வளவுதான் மண்டையா அடி விழும். அங்க ரோபின் பார்த்தா கேஷுவலா உட்காந்து புக் படிச்சிட்டு இருப்பா. இது என்ன புக் படிக்கிற நேரமான்னு கத்துவா. நான் ஒன்னும் புக் மட்டும் படிக்கல பெடலிங் தான் பண்றேன்பா. அத்தாவ கைய வச்சு துருப்பு போட்டுட்டு இருப்பா. உசோப்பு ஏமா ரோபின் கொஞ்சமா ஹார்ட் ஒர்க்க போடுமா இல்லன்னா ஏன் மூஞ்சி மாதிரியே ஓ மூஞ்சி ஆக்கிடுவா. அப்புறம் பார்க்க சகிக்காது சொன்னா கேளுமா. நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் நீங்க ஏன் கவலைப்படுறீங்கப்பா. இங்க முதல்ல போயிட்டு இருக்காங்கல்ல அல்ல அந்த வெள்ள தொப்பிக்காரி பேசாம நம்ம ஸ்ட்ரெயிட்டா கோலுக்கு போலாமா இல்ல எல்லாத்தையுமே முங்க வச்சுட்டு போலாமா நீ சொல்லுன்னு அந்த ஃபிஷ்மேன் கேட்டா அவனுக்கும் இந்த கேம்ல என்ஜாய் பண்ணி வின் பண்ணணும் தான் ஆசை. ஆனா அவங்க இவனை அட்டாக் பண்ணிட்டாங்கல்ல அதுக்காண்டியாச்சும் அவங்கள வச்சு செய்யாம விட மாட்டேன். எனக்கு இதுல ஜெயிச்சா மட்டும் போதாது அவங்கள பொல்ல காட்டணும்னு வெள்ளத்தனமா சொல்லுவான். சோ இப்படியே ரொம்ப நேரம் போகுது. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது கியூட்டி வேகன், ரெண்டாவது பிளேஸ்ல பேரல் டைகர், மூணாவது கிராப் கிரேன். ஆனா அதுங்க எல்லாத்தையுமே ஆளை காணும். என்னடான்னு பார்த்தா சல்லியா நொறுங்கி கிடக்குங்க. அப்ப அவங்க ரேஸ்ல இல்ல அப்படின்னா அடுத்து யார் இருக்கான்னு பார்த்தா அந்த டீமுங்கும் போது நம்ம லூஃபியோட ராஃப்ட் நமியோட ராஃப்டையும் பிடிச்சி தரன்னு எழுத்துட்டு போவாங்க. கொக்காமக்கா ஃபர்ஸ்ட் பிளேஸ் எல்லாத்தையும் அடிச்சு பிச்சுக்கிட்டு போயாச்சு. அவங்களுக்கு புரியல எப்படி இவங்க இவ்வளவு ஃபாஸ்டா இருக்காங்கன்னு. எல்லாம் நம்ம லூஃபி பையதான் அந்த உடஞ்ச பீஸ வச்சு தண்ணிக்குள்ள கைய போட்டு கண்டமேனி ஆட்டி இருக்கான். அதனாலதான் வேகமா போயிருக்காங்க. இப்ப கம்ப்ளீட்டா எனர்ஜி டவுன் ஆனவன அப்படியே தொங்கிடுவான். இவங்க போயிட்டு இருந்த ராஃப்டும் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஏதோ அவனால முடிஞ்ச பண்ணிட்டான். அண்ட் அது மட்டும் இல்லாம கடலுக்குள்ள ரொம்ப நேரம் கைய விட்டான்ல. சோ பயலோட எனர்ஜி ஃபுல்லா கம்ப்ளீட்டா ட்ரைன் ஆக தான் செய்யும். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் எப்படியாச்சும் பெடல் பண்ணி இதை இவங்க மெயின்டைன் பண்ணல நம்ம தோத்துருவோம்னு சொல்லி வாய மூடல. அந்த டைமுங்கும் போது அந்த வில்லைங்களோட கியூட்டி வேகன் சும்மா பிச்சுக்கிட்டு போகும். இப்பதான் கிராஸ் பண்ணி வந்தோம். அதுக்குள்ள முந்திட்டாயிலேன்னு சொன்ன உடனே அந்த ஃபிஷ்மேனுக்கு செம ஹாப்பி நாங்க ஜெயிக்க போறோம்னு. ஆனா நம்ம ஆட்களும் வேகமா வருவாங்களா என்ன திடீர்னு அவங்கள வேகமாயிட்டாங்கன்னு ஷாக் ஆகி பார்த்தா ரோபினா அவங்க கப்பலை பிடிச்சிக்குவா. அப்படின்னா இவங்க எவ்வளவு வேகமா போனாலும் அவங்க கூடவே இவங்கள டிராவல் பண்ணி போவாங்கல்ல. சீட்டிங் பண்றான்னு சொல்லி கையை வெட்ட போவான். கையை ஒண்ணே எடுத்துருவா தண்ணிக்குள்ள போய் டீல் விழுந்துருவான். ஆல்ரெடி காண்ட்ல இருந்தா அவனுக்கு இன்னும் காண்டாயிரும். இனிமேட்டெல்லாம் இதே மாதிரி டகால்டி வேலை பண்ணி ஓவர் டேக் பண்ண முடியாது. வேற ஏதாச்சும் பண்ணி தான் வேகமா போகணும்னு லூஃபியா பார்த்தா அவன் பேன்னு கிடப்பான். இனிமேட்டெல்லாம் அவனால எந்த யூஸும் இல்ல. அதுக்காண்டி இவங்க அப்படியே சைலண்டா இருக்க முடியுமா? இவங்க மூவ் பண்ணாம இப்படியே நின்னுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனால பெடல் பண்ணலாங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டுத்துக்கு செம காண்டாயிருச்சு. பேசாம அவங்கள மூழ்கடிச்சிட்டோம்னா இந்த பஞ்சாயத்தை இல்லையே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்தா அந்த ஆங்கர் காட்டுத்தனமா கத்திட்டு இருப்பான். என்னடானா இவங்க போற வழியில ஒரு பெரிய சுழல் ஒண்ணு இருக்கு. அதுல போய் மாட்டினாங்கன்னா கண்டிப்பா டடனகா தான் தப்பிக்க வாய்ப்பே இல்ல. என்ன பண்ண போறாங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது தீவுல யாரோ ஓடிட்டு இருப்பாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ஃபாக்ஸி தான். அந்த குரங்கு மேல ஏறி உட்காந்துக்குவான். அது பாட்டுக்கு ஓடும். இதுக்குதான் அதை வச்சிருக்கான் போல. இவன் என்ன இங்க பண்ணிட்டு இருக்கான்னு முழிப்பாங்க. என்கிட்ட உங்களை காலி பண்ண பயங்கரமா ஒரு ஐடியா இருக்கு கண்ணுட்டு வில்லத்தனமா அவன் சிரிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.